பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம எதையோ தெரியும் நினச்சி இன்றைக்கு வரைக்கும் பல வேளைகளில் ஐயோ இதெல்லாம் தெரியாமே இருந்துட்டோமேன்னு கவலைப்படுறோம். மனிதர்களை எனக்கு நல்லா தெரியும், உறவுகளை எனக்கு நல்லா தெரியும், எப்படி வாழறதுன்னு தெரியும், எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும், இதெல்லாம் செய்து இதெல்லாம் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு பல மனிதர்களை பல காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றோம். நம்ம எதையெல்லாம் அறியாம இருக்கிறோம் அல்லது எதை அறிந்திருந்தா ஆசீர்வாதமா இருப்போம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தெரிந்து கொண்டது அறிந்து கொண்டது எதுவுமே நமக்கு பல வேளைகளில உதவுகிறதே இல்லை. ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில ஒரு காரியத்தை பேசுகிறான். நான் தேவனை அறிந்திருக்கிறேன். எப்படி அறிந்திருக்கிறானா? பணத்தை எல்லாம் இழந்து, சொத்துக்களை எல்லாம் இழந்து, பிள்ளைகளை எல்லாம் இழந்து, சமாதானத்தை இழந்து, சுகத்தை இழந்து, அவமானப்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில யோபு சொல்லுகிறான். நீங்க யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரத்துல 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன்னு பேசினான். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களால எல்லாம் செய்ய முடியும், நீங்க செய்ய நினைக்கிறத நீங்க செய்வீங்க, அது எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி யோபு பேசினான். இன்னைக்கு என்ன பேசி கொண்டு இருக்கிறோம்? எனக்கு நிறைய தெரியும் உலக பிரகாரமான காரியங்களில, இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி கூட நமக்கு தெரிந்தவைகள் நமக்கு உதவியா இருக்கவே இல்லை. ஒருவேளை நமக்கு தெரிந்த மனிதர்கள், நமக்கு தெரிந்த அல்லது நம்ம அறிந்திருக்கிற ஞானம் எதுவுமே உதவி செய்யல. நமக்கு எது தெரியுதோ இல்லையோ, இந்த உலகத்துல தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர்னு தெரியணும். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவரால் எல்லாம் செய்ய முடியும். நீங்க இதை கடக்க முடியல, என்னால சுமக்க முடியலன்னு ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறீங்களா? அந்த பாரத்தை இப்போ அவரால் மாற்ற முடியும்னு நம்பி சங்கீதம் 55 தாவீது சொல்கிறான், கர்த்தர் மேல உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டாராம். உங்கள் பாரத்தை நம்மளே சுமக்கிறோம், அல்லது என்னுடைய அறிவு, என்னுடைய அறிந்து கொண்ட ஆட்கள் அல்லது என்னுடைய திறமை இதை மாற்றோன்னு பல முயற்சிகள் எடுத்து கூட நம்ம தோற்றுக்கொண்டே இருக்கிறோமா? இன்றைக்கு யோபு பேசினா, எனக்கு ஒருவரை தெரியும், இதுவரைக்கும் சரியா தெரியாமல் இருந்த, கேள்விப்பட்டேன். தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுது, இதுவரைக்கும் தேவனை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் அவரை காண்கிறது அப்படின்னு சொன்னான். ஒருவேளை கேள்விப்படுகிறவர்களாகவே இருக்கிறீங்களா அல்லது தேவனை பார்க்கிறவர்களாக இருக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, எனக்கு ஒருவரை தெரியும், நான் அவரை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை உலகம் தீமையானதையே பேசுது, எனக்கு வருகிற குறைகளையே பேசுது, என்னுடைய இழப்புகளையே பேசுது, என்னுடைய வியாதியவே பேசுது, அவர் ஒருத்தர் தான் என் வாழ்க்கையை குறித்து பேசுகிறவர், என்னுடைய சுகத்தை குறித்து பேசுகிறவர், என்னுடைய சமாதானத்தை குறித்து பேசுகிறவர், என்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறவர். அவரால் மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு அவன் சொல்றான். இதுவரைக்கும் ஆண்டவரே, உம்மை குறித்து என் காதுகளாலே கேள்விப்பட்டேன். நிறைய சாட்சிகளை கேட்கிறோம்ல, நிறைய பேர் சொல்றாங்கல்ல, தேவன் எனக்கு இதெல்லாம் செய்தாருன்னு. ஆனாலும் உங்க வாழ்க்கை மாறாம யோபு போலவே இருக்குதா? ஒருவேளை வியாதியின் படுக்கையில இருக்கிறீங்களா? பாரத்தோடு, பண தேவையில யோபு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டான்னு முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டானா, மிகப்பெரிய துக்கம், மிகப்பெரிய பாரம், மிகப்பெரிய செல்வந்தன் யோபு. அவன் எல்லாவற்றையும் இழந்து
ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சது, இவைகளெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. பணம், பொருள், செல்வம், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லாதது, நிலையற்றதுன்னு தெரிந்த பிறகு அவன் சொல்றான், இதுவரையும் கேட்கிறவனாகவே இருந்த ஆண்டவரே, இப்பொழுது என் கண் உண்மை காண்கிறது அப்படின்னு சொன்னான். அவன் வாழ்க்கையே மாறி போச்சு. தேவஜனமே, அவன் எதெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டானா. இழப்பின் நடுவுல இருக்கிறீங்களா? ஒன்றுமில்லாத இருக்கிறீங்களா? எதையோ எனக்கு தெரிந்தது, அதெல்லாம் எனக்கு பலன் கொடுக்கலன்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க எந்த இடத்துல உடைந்தீங்களோ, எந்த இடத்துல எல்லாவற்றையும் இழந்தீங்களோ, யார் முன்னாடி இழந்தீங்களோ அவர்கள் கண்கள் காண தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவார், 2 மடங்கு தருவார். என்ன பேசணும் தெரியுமா? தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவர், நீர் தான் வல்லமை உள்ளவர். உம்மாலதான் எல்லா சிச்சுவேஷனையும் மாற்ற முடியும். என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒருவேளை ஒரு காரியத்துல உதவி செய்ய முடியும், இன்னொரு காரியத்துல மனுஷர்களை நம்பிதானே நான் இருக்கணும்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். நீங்க கடக்கிற, சுமக்கிற, ஒருவேளை உங்களாலே கடக்க முடியாத எல்லாவற்றையும் தேவனாலே மாற்ற முடியும். அவரால் மாற்ற முடியாதது, உதவி செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்க உடைக்கப்பட்டிருக்கிற இந்த நாளில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். பேசுகிற வார்த்தையில கொஞ்சம் மாற்றம் வரட்டும், விசுவாசத்துல கொஞ்சம் மாற்றம் வரட்டும். தேவன் மனுஷன் இத செய்ய முடியாது. ஏன்னா மனுஷன் மேல கொண்டு போய் என் பாரத்தை வைக்கும் போது அவன் நிராகரிக்கிறான், என்னை ரிஜெக்ட் பண்றான். ஆனா தேவன் மேல பாரத்தை வைக்கும்போது நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விடுகிறதே இல்லை. அவர் நிராகரிக்கிற தேவன் இல்ல, அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். யோபுடைய வாழ்க்கையில அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப தந்து, நல்ல சுகத்தை தந்து, உற்றார் உறவுகள் கண்கள் காண, அவனுடைய நண்பர்கள் கண்கள் காண, அவனுடைய மனைவி கண்கள் காண அவனை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர்னு நீங்க இப்ப சொல்ல போறீங்க. அற்புதம் செய்ய போறார். அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. அழகாய் சொன்னான் யோபு, தேவரீர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவரே, வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ எனக்கு செய்யுங்கப்பா, இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவரே, இப்ப செய்யுங்க, இந்த சூழ்நிலையில செய்யுங்க, இந்த மனுஷர்களுக்கு உண்பாய் செய்யுங்க ஆண்டவரே, உறவுகளுக்கு உண்பாய் செய்யுங்க, என் சத்துருக்களுக்கு உண்பாய் செய்யுங்க, என் கண் காண என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை பார்க்கிற கண்களாய் என் கண்கள் மாறட்டும், என்னையும் சாட்சியா வைங்கன்னு நீங்க பேசுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை காண்பீர்கள். God bless. God bless.